ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். யோகா ஷபன் வ்ளாகில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வித்தியாசமாக கத்திரிக்காய் தொக்கு. எல்லாருமே கத்திரிக்காய் தொக்கு பண்ணுவாங்க தான், ஆனால் இந்த முறையில் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு எடுத்திருக்கேன், கறிவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு எடுத்திருக்கேன். ஸோ இது கூட தக்காளி விழுதாக அரைச்சி எடுத்திருக்கேன். 2 தக்காளி விழுதாக அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இது கூட இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ண போகிறோம். புளி கொஞ்சம் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட போகிறேன். ஸோ புளி தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் தேவையான ஐட்டம்ஸ். ஸோ சட்னி எப்படி சமைக்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ முதல்ல வானலியில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் போட்டு நல்லா வதங்கி எடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ நான் கத்திரிக்காய் அரியும் போது தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் மஞ்சத்தூள் போடணுன்னு அவசியம் இருந்தால் நீங்கள் சமையல் அப்போ போடலாம். நான் முதலே வாஷ் பண்ணும்போதே போட்டேன்றதுனால போடல. ஸோ இப்போ நல்லா வதங்கிட்ட பிறகு நீங்கள் தட்டில் எடுத்து வச்சுட்டு இதுக்கான மசாலாவை நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வதங்கி வரணும். ஸோ இந்த மாதிரி வதங்கி வரும்போது நீங்கள் தட்டில் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் விட்டு அதில் நான் கடுகு, சோம்பு எடுத்து போட்டிருக்கேன். அது கூடயே கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கதை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் தொக்கு மேக்ஸிமம் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணுங்கள், அடிக்கடி இது மாதிரி செய்ய தோணும். ஸோ எங்கள் வீட்டில் நான் சும்மா யதார்த்தமாக தான் இஞ்சி பூண்டு இது போட்டு கத்திரிக்காய் தொக்கு பண்ணி பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் கத்திரிக்காய் தொக்கு இல்லை. ஸோ போட்ட இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நல்லா வதங்கிடுச்சான்றதை பார்த்துக்கோங்க. வதங்கிடுச்சுன்னா தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் நிறைய தண்ணி நம்ம விடக்கூடாது. கத்திரிக்காய் தொக்குன்னும் போது அந்த தொக்கு பேசிஸ் வரணும்னா அதனால தான் தக்காளியே நான் அரைச்சி போட்டிருக்கேன். அந்த தண்ணியிலே அது வெந்தால் போதும். மேக்ஸிமம் நம்ம ஊற்றினா 1 கிளாஸுக்கு கம்மியாக தான் தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா புளி தண்ணியும் ஊற்ற போகிறோன்றதுனால தண்ணி கம்மியாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்துருச்சுன்னா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நல்லா கொதிக்குது பார்த்திங்களா? ஸோ நல்லா வெந்து வருது. அந்த டைமில் 1.5 ஸ்பூன் இந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறோம். புளி தண்ணியோடவே நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணுறோம் பாருங்கள். புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நியூ சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தண்ணி இவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நான் எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ கத்திரிக்காய் ஆட் பண்ணி லைட்டாக நீங்கள் அந்த ஜல்லிக்கரண்டி வச்சு குத்தி விட்டிங்கனாலே போதும். அந்த மசாலா எல்லாம் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த தக்காளி வாஷ் பண்ணி அந்த தக்காளி அரைச்ச ஜாரை வாஷ் பண்ணி சும்மா ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கடைசியாக ஆஃப் பண்ண போகிறோம். இந்த டைமில் நான் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் போட்ட பிறகு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா எனக்கு எடுக்க முடியும். அந்த தக்காளியை அரைச்சதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஊற்றிருக்கேன். இது ஊற்றின பிறகு
மேக்ஸிமம் ஒரு கொதி போதுங்க. ஏன்னா புளி தண்ணியும் கொதிச்சிருச்சு, முதல்ல மசாலாவும் கொதிச்சிருச்சு, முதலையே கத்திரிக்காய் வணக்கிட்டோம். அதனால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தண்ணி சுண்டுற அளவுக்கு கொதிச்சா போதும். மறக்காமல் இதை ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு பேக் பண்ணியாச்சு. தேங்க்யூ.